பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை சொல்லுவோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஜெபம் செய்வோம். சீசத்துவ வாழ்விற்கு எங்களை அழைத்த அன்பின் கடவுளே, உம்மை துதிக்கிறோம். சிலுவை பாடுகளின் வழியாக உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வழி நடத்தி சீசத்துவத்தினுடைய அடிச்சுவடுகளை எங்களுக்கு காண்பித்து தந்தீரே. அவற்றில் நடக்க எங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையின் வழியாக நூதன சீடர்களாய் சத்தியத்தை விட்டு நாங்கள் விலகி போயிருப்போமானால் எங்களை திருத்தி உம்முடைய நல்ல வழியிலே எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். சிலுவை சுமந்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் எங்களை தாழ்த்துவதற்கு தயவு பாராட்டும். ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய பரிசுத்தமான பிரசனத்தில் உணர்வுள்ளவர்களாக இருக்கவும் உண்மையோடு ஆராதிக்கவும் அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெறுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 317வது பாடலை பாடுவோம். நல் மீட்பர் பட்சம் நெல்லும் இரட்சண்ய வீரரே. ஞான பாடல் 317. Sangolo
இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 11வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 30 முடிய. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல். நாங்கள் பலவீனர் ஆனது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாயிருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாயிருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஏறக்குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் முலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லடி உண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்திலிருந்து உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. Oh
அவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தையே புகழ்ந்து என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். போல நல்ல நேசரில்லை
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையாக தியானிப்பதற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு சிலுவையும் சீடத்துவத்திற்கு ஒரு புதிய முன் உதாரணமும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை தியான வசனமாக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். பொதுவாக மனிதர்கள் தங்கள் பலவீனத்தை மூடி மறைக்க பார்ப்பார்கள். தங்கள் சிறுமையை வெளியே சொல்ல யாரும் விரும்புகிறதில்லை. தங்கள் மேன்மையான சிறப்பான பக்கங்களையே உலகத்திற்கு காண்பிப்பார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களின்படி பவுல் துணிச்சல் உள்ளவர், எபிரேயன், இஸ்ரவேலன், ஆபிரகாமின் சந்ததியான், கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஆனால் இத்தகைய தகுதிகளை அவர் முன்னிறுத்தவில்லை. தன்னை கிறிஸ்தவ உலகத்தின் சூப்பர் ஸ்டாராக காட்டிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடனாக, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உடன் பங்காளனாக இருப்பதையே, கிறிஸ்துவுக்காக அவர் சந்தித்த சிறுமைகளையே பெருமையோடு 23 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது சீஷத்துவ வாழ்வு. கிறிஸ்தவ சீஷத்துவ வாழ்வு சிலுவை நாதரை மையப்படுத்திய வாழ்வு. ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாதை பாடுகளின் பாதை, சீஷத்துவ பாதை, முன் உதாரணமான பாதை. எனவே தென்னிந்திய திருச்சபையாக குருத்தோலை ஞாயிறுக்கு முன்வரும் இந்த ஞாயிறை பாடுகளின் ஞாயிறாக, பேஷன் சண்டே என்று நாம் சிறப்பிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட சீஷத்துவ வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்? இயேசு கிறிஸ்துவனுடைய மெய்யான சீடர் யார் என்பதை இந்த நாளின் திருமுறை நமக்கு காண்பிக்கிறது. முதலாவதாக, தன்னலம் துறந்தவர் சீடர். தன்னலம் துறந்தவர் சீடர். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தின் பிந்திய பகுதி. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக நாள் மரண அவதியில் அகப்பட்டவன். அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாய் பிரயாசப்பட்டார். ஆனால் தனக்காக அவர் பிரயாசப்படவில்லை. 27வது வசனம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன் என்கிறார். தன்னுடைய சொந்த நலனை, சரீர நலனை பற்றி கூட பவுல் அக்கறைப்பட்டதாக தெரியவில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக, ஆத்தும ஆதாயத்திற்காக, திருச்சபைக்காக தன்னலமின்றி உழைத்தார். மார்க்கு 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தனது பாடு மரணத்தை முதலாக சீடர்களின் நடுவில் முன்னறிவிக்கிறார். சீஷர்கள் அதை விரும்பவில்லை, ஏற்கவில்லை. மார்க்கு 9வது அதிகாரம் 31-32 வசனங்களில் ஆண்டவர் இயேசு தன் சீடர்கள் மத்தியில்
இரண்டாவது முறையாக தன் சிலுவை பாடுகள் மரணத்தை பற்றி அறிவிக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் சீடர்களோ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதாகவோ சிந்தித்ததாகவோ தெரியவில்லை. அதற்கு மாறாக மார்க்கு 9:33-34 வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் தங்களில் யார் பெரியவன் என்று தங்களுக்குள்ளாக தர்க்கித்து சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். மார்க்கு 10:32-34 வசனங்களில் மூன்றாவது முறையாக ஆண்டவர் இயேசு தன் சிலுவை பாடு மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். சீடர்களின் உள்ளமோ பதவி நாட்டம், அந்தஸ்துக்கான தேட்டம், முதன்மையான இடத்தின் மீதான ஏக்கத்தோடு இருந்தது. மார்க்கு 10:35-41 வரை உள்ள வசனங்கள். தன்னலம் அவர்களுக்குள் எரிச்சலையும் வெறுப்பையும் பகை உணர்வையும் போட்டி மனப்பான்மையையும் கொண்டு வந்தது. ஆண்டவர் அவர்களை தன்னலம் துறந்த வாழ்விற்கு பணியாளராய் வாழ்வதற்கு அழைத்தார். தன்னலம் துறந்தவர்களே ஆண்டவர் இயேசுவின் மெய்யான சீடர். இரண்டாவதாக தளரா மனம் படைத்த சீடர். தளரா மனம் படைத்தவர்களை இயேசுனுடைய மெய்யான சீஷர்கள். 2 கொரிந்தியர் 11:24-27 வரை உள்ள வசனங்கள். பவுலை தேடி கஷ்டங்களும் பாடுகளும் தாராளமாய் வந்தாலும் தளரா மனம் படைத்தவராக அவர் இருந்தார். சீஷத்துவ வாழ்வில் தான் சந்தித்த துன்பங்களை இவ்வசனங்களில் பட்டியலிடுகிறார், எண்ணிக்கையிட்டு சொல்லுகிறார். காரணம், பாடுகள் கஷ்டங்கள் எண்ணக்கூடியவைகள், எண்ணிக்கைக்கு உட்பட்டவைகள். ஆனால் ஆண்டவர் இயேசு அருளி செய்கிற நன்மைகள் எண்ண முடியாதவைகள். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளி செய்கிற நன்மைகளோடு ஒப்பிடும்போது பாடுகளும் கஷ்டங்களும் ஒன்றுமே இல்லை. இது சீஷத்துவத்தினுடைய அனுபவம். பக்தர்களாக, பார்வையாளர்களாக, ரசிகர்களாக, நூதன சீடர்களாக ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் பாடுகளும் கஷ்டங்களும் வரும்போது தளர்ந்து போகிறார்கள், தகர்ந்து போகிறார்கள், பின்வாங்கி விடுகிறார்கள். லூக்கா 9:62 இயேசு சொன்னார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. தளரா மனம் படைத்தவரை இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சீடர்கள். மூன்றாவதாக தடைகளிலும் பின் செல்பவர் சீடர். தடைகளிலும் பின் செல்பவர் சீடர். 2 கொரிந்தியர் 11:26 வசனம். அப்போஸ்தலனாகிய வாழ்க்கையில் ஆறுகளும் கள்ளர்களும் சொந்த ஜனங்களின் அச்சுறுத்தல்களும் பட்டணத்தில் அடைக்கப்பட்ட நிலைமையும் வனாந்தரமும் கடல் கொந்தளிப்புகளும் தடையாக வந்தது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு பின் செல்பவராக உண்மை உள்ளவராக இருந்தார் என்று 31வது வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தடைகளை தாண்டி செல்பவர்தான் இயேசுனுடைய உண்மையான சீடர். தடைகளை படிக்கல்லாக்கி முன்னேறுபவர்தான் உண்மையான சீடர். 2 கொரிந்தியர் 11:32-33 வசனங்களில் தமஸ்கு பட்டணத்தில் பவுல் சுற்றி வளைக்கப்பட்டார். பட்டணத்திற்கு பலத்த காவல் போடப்பட்டிருந்தது. தப்பவே முடியாத நிலைமை. பவுலுக்கு முடிவுரை எழுத
அதிகாரிகள் காத்திருந்தார்கள். ஆனால் ஒரு கூடைக்குள் வைத்து சுமக்கப்பட்டு பட்டணத்து மதில் வழியாக வெளியே இறக்கிவிடப்பட்டார். தன்னுடைய ஊழியத்தை பவுல் தொடர்ந்தார். தடைகளிலும் இறுதி வரை ஏனென்று கேள்வி கேட்காமல் ஆண்டவர் இயேசுவுக்கு பின் சென்றார் பவுல். பட்டணத்து மதில் ஒரு தடை, அன்றைக்கிருந்த அரசனுடைய அதிகாரம் ஒரு தடை, காவல் வீரர்கள் ஒரு தடை, பட்டணத்து வாசல்கள் தடையாய் நின்றது. எங்கும் தடை. ஆனால் கர்த்தர் பவுலுக்கு ஒரு புதிய வழியை திறந்தார். வாசல் இல்லாத இடத்திலும் வழி உண்டாகும். கிறிஸ்தவ சீசத்துவ வாழ்வில் இறுதி வரை ஆண்டவர் இயேசுவுக்கு பின் செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். தடைகளிலும் உற்சாகத்தோடு இயேசுவின் பின் செல்பவரே உண்மை சீடர். கடைசியாக தட்டி கழிக்காதவர் சீடர். தட்டி கழிக்காதவர் சீடர். 2 கொரிந்தியர் 11:28. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிஷனரி பணியே தன் பணி என்று சொல்லி திருச்சபையின் பணிகளை தட்டி கழிக்கவில்லை. மிஷனரி பணியும் திருச்சபை பணியும் பவுலின் 2 கண்களாகவே இருந்தது. இன்று திருச்சபையின் பணிகளுக்கு, பணி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆத்தும ஆதாய பணியை நாம் தட்டி கழித்து விடுகிறோம். சொந்த பணி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனையை, ஆலய காரியங்களை தட்டி கழித்து விடுகிறோம். உலக பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப பொறுப்புகளை தட்டி கழித்து விடுகிறோம். உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய அழைப்பை, கர்த்தர் தந்த பொறுப்பை தட்டி கழித்து விடுகிறோம். யூதாஸ் பொக்கிஷ பொறுப்பை ஏற்று நிறைவேற்றினார். தேவனுடைய அழைப்பை மறந்து போனார். ஆண்டவருடைய அழைப்பு உங்களை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் தட்டி கழித்து விடாதீர்கள். தட்டி கழிக்காதவரே ஆண்டவர் இயேசுவுடைய மெய்யான சீடர். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் தன்னலம் துறந்தவர்களாக, தளரா மனம் படைத்தவர்களாக, தடைகளிலும் கிறிஸ்துவை பின் செல்லுகின்றவர்களாக, தட்டி கழிக்காதவர்களாக சீசத்துவ வாழ்க்கையிலே முன்னேறுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைப்பாடலாக கீர்த்தனை பாடலிலே 131வது பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம். கீர்த்தனை பாடல் 131. திருநாமம் முழு இருதய
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தம்முடைய அன்பை கல்வாரி சிலுவையிலே விளங்க பண்ணினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய அருள் வார்த்தையின்படியே தன்னலம் துறந்து தளரா மனம் கொண்டவர்களாய் தடைகளிலும் கிறிஸ்துவுக்கு பின் செல்ல எந்த காரியத்தையும் தட்டி கழித்து உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு எங்களுடைய சீசத்துவ வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். எங்களிலே குறைவுகள் உண்டு, சுயநலம் உண்டு, தளர்ந்து போன சூழ்நிலைமைகள் உண்டு. தடைகளை கண்டு மனம் வெதும்பி போன நேரங்கள் உண்டு. எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் எங்களை மன்னித்தீர். எங்களை இதுவரைக்கும் கரம் பிடித்திருக்கிறீர். இன்னமும் ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். சீசுத்துவ வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா இடர்பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவருக்குள்ளாக நிலைநிற்க கர்த்தர் எங்களுக்கு புதிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். இந்த பாடுகளின் ஞாயிறான இந்த வாரத்திலும் ஆண்டவருடைய கல்வாரி அன்பை எங்களுடைய வாழ்க்கையிலே ருசி பார்க்க, எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தைகளால் ஆசீர்வதித்து மெய்யான சீசத்துவ வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்தெடுக்க நல்ல தீர்மானத்தோடு புறப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா நெருக்கங்களின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. நெருக்கத்திலிருந்த எனக்கு கர்த்தர் விசாலம் உண்டாக்கினார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விசாலம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கண்ணீரோடும் துயரத்தின் நடுவில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரை துடைக்கிற கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே பிள்ளை செல்வங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, காத்திருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சி தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தங்களுடைய திருமண வாழ்விற்காய் ஏக்கத்தோடு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளும். நல்ல வரன் அமைய, எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறாக. படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், அரசாங்கத்திலே வேலை வாய்ப்புக்காக தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நினைந்தருளும். நீர் உயர்த்துகிற தேவன், உம்முடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருக்கிற பொழுது ஏற்ற வேளையிலே உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். புதிய தொழில் காரியங்களை தொடங்க ஆலோசித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். தொழில் காரியங்களை செய்வதற்கேற்ற ஞானத்தையும் ஞானமுள்ள இருதயத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேர்வு முடித்து ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. நல்ல வெற்றியை, முதல் தரமான மதிப்பெண்களை பெற்று நல்ல உயர்கல்வி வாய்ப்புகளை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் கல்லூரிகளிலே படிக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். தேர்வு காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். பேதமை உள்ள பிள்ளைகள், படிப்பிலே பின்தங்கியுள்ள பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி நீரே தம்முடைய பிள்ளைகளை ஞானத்திலே ஐஸ்வர்யவான்களாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தந்து தம்முடைய பிள்ளைகளை ஞானத்திலே சிறந்து விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்திலே கொள்ளை நோய்கள் பரவாதபடிக்கு வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி நல்ல சுகத்தையும் பலனையும் தாரும். நல்ல வேலை வாய்ப்புகள் தேசத்திலே அமைய கர்த்தர் உதவி செய்யும். வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் தங்கியிருந்து வேலைகளை செய்கிறவர்கள், சொந்த வீட்டிலிருந்து கடமைகளை நிறைவேற்றுகிறவர்கள்,
பிரயாசப்படுகிறவர்கள் ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இயற்கையினுடைய ஆசீர்வாதமான நல்ல மழைகளை கர்த்தர் தாரும். பேரழிவுகளுக்கு வெள்ள சேதங்களுக்கு கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. தாய்லாந்து மற்றும் சுற்று வட்டாரங்களிலே ஏற்பட்ட நிலநடுக்கத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னமும் தேசங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணி கண்ணீரோடும் கதறலோடும் இருக்கிற மக்களுடைய துயரங்களை கர்த்தர் துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக அமைதியை தாரும். தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் நீதியாய் நேர்மையாய் தங்களுடைய நல்ல பணிவிடையை நிறைவேற்ற இது நிமித்தம் தேசத்திலே சமாதானம் அமைதி பெருக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையே ஆண்டவருடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.